நீதி கதைகள் டிவி. அது ஆத்தங்கரையோரமா இருந்த ஒரு அழகான கிராமம். அன்னைக்கு மதிய நேரம் வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஊருக்கு நடுவுல கௌரி பாட்டி நடத்துற சமையல் கூடம் இருந்துச்சு. அது ஒரு சின்ன வீடுதான். பெரிய திண்ணை இருந்துச்சு. அந்த திண்ணையில நிறைய பேரு சாப்பாடு சாப்பிடுறதுக்காக வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ரங்கையா அப்படிங்கிற ஒரு வழிபோக்கன் தோல்ல ஒரு மூட்டைய சுமந்துக்கிட்டு ரொம்பவும் சோர்வா அந்த பக்கமா வந்தான். அவன் அங்க உக்காந்துருந்த சோமையா கிட்ட, ஐயா கும்பிடுறங்க. என் பேரு ரங்கையா. நான் வேலை தேடி இந்த ஊருக்கு வந்திருக்கேன். மதியம் ஆச்சு இல்லைங்களா? பசிக்குது. ₹1 வயிறார சாப்பாடு போடுற வீடு எதுனா இருந்தா சொல்லுங்களேன். அதை கேட்டு சோமையா ரங்கையாவ மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு தடவை பார்த்து, ₹1 இந்த காலத்துல குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. இங்க சாப்பாடு ஒரு வீட்ல மட்டும்தான் கிடைக்கும். அதோ அந்த வேப்பமரம் பக்கத்துல இருக்கே கௌரி பாட்டியோட வீடு, அதுதான். அப்படியா? அவங்க நல்ல சாப்பாடு போடுவாங்களா? நல்ல சாப்பாடும் போடுவாங்க, நல்லா வாய்க்கிழியவும் பேசுவாங்க. அவங்க பேரு தான் கௌரி பாட்டி. ஊர்ல எல்லாரும் அவங்கள பார்த்து பயப்படுவாங்க. அவங்க சாப்பாடு பரிமாறினா அளவா தான் சாப்பாடு போடுவாங்க. காசு இருந்தா மட்டும்தான் நீ அங்க போக முடியும். இல்லைன்னா என்ன மாதிரி மரத்துக்கு கீழே உக்காந்து காத்து வாங்கு. என்கிட்ட கொஞ்சம் பணம் தாங்கய்யா இருக்கு. ஆனா பசி தாங்க முடியலையே. போய் சாப்பாடு கேட்டு பார்க்கறேன். போய் கேட்டுப்பாரு. ஆனா உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, அவங்க வாய் மட்டும் பேச மாட்டாங்க, கரண்டியாலையும் பேசுவாங்க. சரி, நானும் வரேன். 2 பேரும் கௌரி பாட்டி வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு வெளியில போகும்போதே கமகமன்னு மனம் வந்துச்சு. கௌரி பாட்டிக்கு 57 வயசு இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ள கம்பீரமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டா, என்ன இது? வாழை இலையில சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருக்கு, மொத்தத்தையும் வலிச்சு எடுத்து சாப்பிடு. சாப்பாட்டை வீணாக்க கூடாது. அப்புறம் நாளையில இருந்து உனக்கு என் வீட்டுல சாப்பாடு கிடையாது. ஐயோ இல்லம்மா, வயிறு ரொம்ப போச்சு, இனி சாப்பிட முடியாது. முடியலனா கொஞ்சமா சாப்பாடு போட்டுக்க வேண்டியது தானே. சாப்பாடு மிச்சமாச்சுன்னா கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மி கிட்ட, லக்ஷ்மி, இவன் கிட்ட இன்னும் ₹2 அதிகமா வாங்கிக்கோ. சாப்பாடு வீணாக்குனா காசு அதிகமா வாங்குவேன். ஐயோ, ₹2? என்கிட்ட அவ்வளவு இல்லையே. இல்லனா வெளியில இருக்கிற விறக வெட்டி வச்சுட்டு போ. என்கிட்ட இலவசமா எதுவும் கிடைக்காது. பாட்டி சோமையாவை பார்த்து, என்ன சோமையா, எவ்வளவு நேரம் திண்ணையில உட்காந்து பேசிக்கிட்டு இருப்ப? சாப்பிட வந்தியா இல்ல என் வீட்டை வேடிக்கை பார்க்க வந்தியா? சோமையா பயந்துகிட்டே, ரொம்ப பசியா இருந்துச்சுமா, அதான் சாப்பிட வந்திருக்கேன். என்கிட்ட இப்ப பணம் இல்ல, கணக்குல எழுதிக்க கூடாதா? கணக்கா? பழைய கணக்கே அப்படியே இருக்கு. அந்த பாக்கியே இன்னும் நீ தீக்கல. பணம் இருந்தா வாழையில முன்னாடி போய் உக்காரு. இல்லனா பானையில இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பு கிளம்பு. அப்போ சோமையா ரங்கையாவை காட்டி, சரி, என் கணக்கு அப்புறமா பாத்துக்கலாம். இதோ இவர் வந்திருக்காரு பாருங்க, இவருக்கு பசிக்குதாமா. ரங்கையா தயக்கமாவே முன்னாடி வந்தான். அப்போ கௌரி பாட்டி அவனை மேல இருந்து கீழே பார்த்தாங்க. அம்மா வணக்கங்க, என் பேரு ரங்கையா. நான் பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. எல்லாருக்கும் பசிக்கத்தான் செய்யும். பையில எவ்வளவு பணம் வச்சிருக்க? என்கிட்ட 80 காசு தாமா இருக்கு. சாப்பாட்டுக்கு ₹1 கேள்விப்பட்டேன். பாதி சாப்பாடு கொடுக்குறீங்களா? இது வீடு. இங்க நான் ஒன்னும் வியாபாரம் செய்யல. கொடுத்தா வயிறார சாப்பாடு கொடுப்பேன். ஆனா சாப்பிடுறதுக்கு வெறும் 80 காசோட வந்திருக்கே நீ. அப்ப சோமையா பாட்டி கிட்ட, சரிம்மா, அவன்கிட்ட தான் காசு இல்லைல்ல, அவனை எதனா தர்ம சத்திரத்துக்கு போக சொல்லுங்க. தர்ம சத்திரத்துக்கு போறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லை. எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு வேணும். 80 காசு வாங்கிக்கோங்க. மிச்ச காசுக்கு உங்க வீட்டுல எதனா வேலை இருந்தா கொடுங்க. எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன். அப்ப கௌரி பாட்டி ரங்கையாவை பார்த்து, வேலை செய்யறியா? பார்த்தா ஒல்லியா இருக்க. என் வீடு கிணறு ரொம்ப ஆழமா இருக்கும். 10 குடம் தண்ணி இறைச்சி கொடுக்க முடியுமா? 10 இல்லம்மா, 20 குடம் தண்ணி எடுக்கிறேன். முதல்ல சோறு போடுங்க. சொன்ன பேச்சுப்படி நடந்துக்கல, அப்புறம் என் வாய் பேசாது, என் கையில இருக்கிற கரண்டி தான் பேசும். பாட்டி லக்ஷ்மி கிட்ட, லக்ஷ்மி, இவனுக்கு மூளையில ஒரு வாழையிலையே போடு. வீட்டுல என்னெல்லாம் செஞ்சிருக்கோமோ எல்லாத்தையும் போடு. காசு கம்மியா கொடுத்துருக்கானேன்னு சொல்லி நீ சாப்பாட குறைச்சி போட்டுறாத, சரியா? சோமையா ஆச்சரியமா, ஏம்மா, பாதி பணம் கொடுக்கறவனுக்கு ராஜ விருந்து கொடுக்கற, எனக்கு மட்டும் கணக்குல எழுதிக்க மாட்டேங்கிறிய? அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறான்னு சொல்றான். உன்ன மாதிரி சும்மா பேசிக்கிட்டே நின்னுக்கிட்டு இல்ல. நீயும் வேணும்னா போய் சாப்பிடு. ஆனா பழைய கணக்கு அப்புறமா பாத்துக்கிற. என்னைக்கு சாப்பிடுறதுக்கு மட்டும் நீ காசு கொடுத்தா மட்டும்தான் சாப்பாடு. ரங்கையா சோமையா 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்தாங்க.
லக்ஷ்மி பரிமாறினா. பாட்டி பக்கத்துல நின்னு அத பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ரங்கையா சாப்பிட்டு பார்த்து, அடடா அம்மா, உங்க கைப்பக்குவத்தை வார்த்தையால சொல்ல முடியாது. அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே, அடடா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எங்க அம்மா ஊர்ல இறந்து போயிட்டாங்க, ஆனா அவங்களே சமைச்ச மாதிரி இருக்கு. பாட்டி சிரிச்சுக்கிட்டே, சரி சரி சாப்பிடும் போது பேசக்கூடாது. அந்த சாம்பாருக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கோ, நெய் இல்லைன்னா நல்லா இருக்காது. அப்போ சோமையா பொறாமையா, ஏமா அவனுக்கு மட்டும்தான் நெய்யா, எனக்கெல்லாம் போட மாட்டீங்களா? அவன் பசியோட இருக்கான், உன்ன மாதிரி ருசிக்காக சாப்பிட வரல, அதனாலதான் அவனுக்கு நெய் கொடுக்குறேன். நீ வாயை மூடிக்கிட்டு அந்த சாம்பாரை மட்டும் சாப்பிடு. ரங்கையா சாம்பாரை சாப்பிட்டு பார்த்து, அம்மா இந்த சாம்பார்ல என்ன போட்டீங்க? நல்லா இருக்கு, முருங்கைக்காய் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. சாப்பாடு சமைக்கும் போது தேவையான பொருளோட சேர்ந்து கொஞ்சம் பாசத்தையும் கலக்கணும். அதே மாதிரி கவனமா பொறுமையா செய்யணும். அப்பதான் வரவங்க திருப்தியா சாப்பிட முடியும். ஆனா ஒரே ஒரு பருக்க வீணாக்குனாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்ப சோமையா ரங்கையா கிட்ட, பரவாயில்லடா, புகழ்ந்து புகழ்ந்து நிறைய சாப்பாடு சாப்பிட்ற, இப்படியே புகழ்ந்து வேலை செய்யாம தப்பிச்சுக்கலாம் போலயே. சேச்சே, சாப்பாடு போட்ட அம்மாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் போவேன். சாப்பிட்டு முடிச்சு ரங்கையா கைய கழுவிக்கிட்டு கௌரி பாட்டி கிட்ட வந்தான். அம்மா வயிறு நிறைஞ்சு போச்சு, மனசும் நிறைஞ்சு போச்சு. இப்ப சொல்லுங்கம்மா, கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கணுமா விறகு வெட்டணுமா? பாட்டி வெத்தலை பாக்க மென்னுக்கிட்டு, எதுக்குடா இவ்வளவு அவசரம், கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கோ. இல்லம்மா, சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு வேலை செஞ்சாதான் நல்லது, என்ன வேலைன்னு சொல்லுங்க. சோமையா அப்பதான் கைய கழுவிட்டு வந்து, அம்மா நான் கிளம்புறேன், பணம் நாளைக்கு கொடுக்கறேன். இரு சோமையா, எங்க ஓடி போக பாக்குற? இவன் புது ஆளு, இவனை வேலை செய்யறான்னு சொல்றான். பழைய ஆளு பணத்தை கொடுக்காம போயிடலான்னு பாக்குறியா? அட என்னம்மா நீ, உண்மையிலேயே என்கிட்ட பணம் இல்லை, வேணும்னா இருக்கான்னு பார்த்துக்கோ. உன்கிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு ரங்கையா கூட சேர்ந்து நீயும் வேலையை பாரு. நானா? நான் வேலை செய்யணுமா? நான் இந்த ஊரு பெரிய மனுஷம்மா. காசு கொடுக்காம தப்பிச்சு போறவன் எல்லாம் பெரிய மனுஷனா? ரங்கையா கிணத்துல இருந்து தண்ணி அரைச்சு கொடுப்பான், அதை கொண்டு போய் என்னோட வாழைத்தொப்புக்கு நீ தான் ஊத்தணும். போ. ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, வாங்க ஐயா, 2 பேரா சேர்ந்தா வேலையை சீக்கிரம் முடிக்கலாம். எல்லாம் என் நேரம், சாப்பிட்டதுக்கு வேலை செய்ய வேண்டியதா போச்சு. எல்லாம் உன்னாலதான், இல்லைன்னா நான் எப்படியோ ஓடி போயிருப்பேன். ரங்கையா உடனே கிணத்துல இருந்து வேகமா தண்ணி அரைக்க ஆரம்பிச்சான். அப்போ சோமையா முகத்தை திருப்பிக்கிட்டு குடத்துல தண்ணி கொண்டு போய் வாழைத்தோப்புக்கு ஊத்திக்கிட்டு இருந்தான். அப்போ ரங்கையா கிணத்துல தண்ணி அரைச்சுக்கிட்டே, ஐயா சீக்கிரமா வாங்க, தண்ணி வீணா போகுது, அப்புறம் அம்மா கோச்சிக்க போறாங்க. சோமையா அங்க வந்து, அட இருப்பா, உனக்கு என்ன பழக்கம் இருக்கு? எனக்கு வேலை செஞ்சு பழக்கம் இல்லை, இடுப்பெல்லாம் வலிக்குது. இந்த அம்மாலாம் மனுஷியா? இவங்க ஒரு ராட்சசிடா. அப்படி சொல்லாதீங்க, சாப்பாடு போட்டவங்கள அம்மானு தான் சொல்லணும். அவங்க என்ன நமக்கு தண்டனையா கொடுக்குறாங்க? நம்ம ஊத்துற தண்ணியில அந்த வாழைத்தோப்பு நல்லா இருக்கும்ல? தோப்பு நல்லா இருக்கும், நான் நல்லா இல்லையே. நாளைக்கு இந்த பக்கம் வரவே கூடாது. 1 மணி நேரத்துல ரங்கையா சோமையா 2 பேரும் வேலையை முடிச்சிட்டு பாட்டி கிட்ட வந்து நின்னாங்க. அப்ப பாட்டி ரங்கையாவை பார்த்து, சபாஷ் ரங்கையா, கொடுத்த பேச்சுபடி நடந்துக்கிட்ட. 20 குடம்னு 30 குடத்தை எடுத்திருக்க. உன்ன மாதிரி வேலைக்காரங்க கிடைக்கிறது அதிசயம்தான். அம்மா எனக்கு வேலை செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். பாட்டி சோமையாவை பார்த்து, என்னடா சோமையா முகத்தை திருப்பிக்கிட்ட? ஒரு பெரிய மனுஷனா தண்ணி எடுக்க கூடாதா? காசு கொடுக்காம தப்பிச்சு போறதுக்கு பதிலா தண்ணி எடுக்கிறதே எவ்வளவோ பரவாயில்ல. அப்ப சோமையா தலை குனிஞ்சு, என்ன மன்னிச்சிடுங்கம்மா, இனிமே பணம் இருந்தா வரேன், இல்லைன்னா வரமாட்டேன். நல்லது அப்படின்னு பாட்டி உள்ள போய், ரங்கையா இதை எடுத்துக்கோ. என்னம்மா இது? இதுல 4 நாளுக்கு தேவைப்படுற புளிசோறும் ரொட்டியும் வச்சிருக்கேன். வேலை தேடி போறல, உனக்கு தேவைப்படும். ரங்கையா கண்ணுல கண்ணீரோட, ஐயோ வேணாமா, வேலை செஞ்சதுக்கு தான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேனே, மறுபடியும் இது எதுக்கு? இது அம்மாவா பாசமா பிள்ளைக்காக கொடுக்கறது. கேட்ட உடனேயே வேலை செஞ்சியே, அதுக்காக இந்த அம்மா கொடுக்கறேன், வாங்கிக்கோ. சோமையா ஆச்சரியமா, ஆமா, உன்னை நான் என்னமோன்னு நினைச்சேன், நீ இவ்வளோ நல்லவன்னு தெரியாது. நான் சோம்பேறிங்களுக்கு தான் மோசமானவ. இவனை மாதிரி நல்லவங்களுக்கு நான் அம்மா மாதிரி. ரங்கையா வேலை கிடைச்சதுன்னா வேலை பாரு, இல்லைன்னா என்கிட்டயே வந்து சேர்ந்துக்கோ, சரியா? கண்டிப்பா அம்மா, நீங்க எனக்கு அம்மா மாதிரி. உங்ககிட்ட வேலை செய்யறது தான் எனக்கு பெரிய பாக்கியமா இருக்கும். நான் உங்ககிட்டயே வேலை செய்யலான்னு இருக்கேன், என்ன சொல்றீங்க? சந்தோஷம், இன்னைக்கே வேலையில சேர்ந்துரு.
உனக்கு 3 வேளை சாப்பாடு, தங்க இடம், மாசம் மாசம் சம்பளமும் கொடுக்கறேன். அதை கேட்டு சோமையா, ஏம்மா அப்ப எனக்கும் வேலை கொடுக்குறியா? உனக்கா? உன்ன மாதிரி சோம்பேறிங்களுக்கு என்கிட்ட வேலை இல்ல சோமையா. வேணும்னா சாப்பிட்டு இந்த மாதிரி தண்ணி எடுத்து கொடுத்துட்டு போதும். அதை கேட்டு ரங்கையா சோமையா 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பசியோட வந்த ரங்கையாவுக்கு பாட்டி வயிறார சாப்பாடு போட்டாங்க. உழைக்கிறதோட மதிப்பு என்னங்கறத சோமையா தெரிஞ்சுக்கிட்டான். இதுவரைக்கும் கௌரி பாட்டினா எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு தாய் இருக்கிறத இன்னைக்குதான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு எங்க போனாலும் வேலையும் கிடைக்கும், ஜனங்களோட அன்பும் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ரங்கையாவுக்கு கௌரி பாட்டி கிடைச்ச மாதிரி. அது ஒரு அழகான கிராமம். ராத்திரி 7 மணிதான். சுத்திலும் இருட்டு. ரங்கம்மா பாட்டி ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு அந்த இருட்டையும் அமைதியையும் பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப ரங்கம்மா பாட்டி அவங்க மனசுக்குள்ள, ஐயோ கடவுளே, என்ன என் நிலைமை, வழி மாறி இந்த பாழடைஞ்ச ஊருக்கு வந்துட்டேனே. இங்க மனுஷங்க இருக்காங்களோ இல்ல பேய்ங்க இருக்கோ? காத்துக்கு இலங்கையெல்லாம் அசையறத பார்த்து பயந்து, ஐயோ யாரது, யாராவது அங்க இருக்கீங்களா? ரங்கம்மா பாட்டி ரொம்பவும் பயந்துக்கிட்டு சத்தமா கத்துனாங்க. ஏன்பா, யாராச்சும் இருந்தா பேசுங்கப்பா, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு எனக்கு தண்ணியாவது குடுங்களேப்பா. அப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டு திண்ணையில இருந்து ஒரு கம்பீரமான குரல் அவங்களுக்கு கேட்டுச்சு. அது ரங்கையாவோட குரல் தான். யாருமா அது இந்த காட்டுக்கு நடுராத்திரியில எதுக்கு கத்துற? ரங்கம்மா பயந்து போய் நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு, ஐயோ பேய் பேய் பேசுது, அப்பா அப்பா முருகா என்ன காப்பாத்துப்பா. அப்போ ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, பேய் இல்லம்மா, மனுஷன்தான். என் பேரு ரங்கையா. நீ பயப்படாத, இங்க திண்ணையில தான் இருக்கேன். ரங்கம்மா பயந்துக்கிட்டே, மனுஷனா? மனுஷங்கிறதுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? இந்த பாழடைஞ்ச ஊர்ல மனுஷங்க எப்படி இருப்பாங்க? நீ எதுக்கும் கொஞ்சம் விளக்க ஏத்து, மனுஷனா பேயாங்கிறத நான் பாக்குறேன். இருங்கம்மா, விளக்கு பத்த வைக்கிறேன். ரங்கையா பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன மண் விளக்க உடனே ஏத்தி வச்சாரு. அப்ப அந்த விளக்கோட வெளிச்சத்துல வெள்ளத்தாடி வச்சுக்கிட்டு இருக்கிற ரங்கையா தெரிஞ்சாரு. அப்ப ரங்கம்மா பெருமூச்சு விட்டு, அப்பாடா, மனுஷ மாதிரி தான் இருக்க. ஆனா இந்த ஊரு அவ்வளோ நல்ல ஊர் இல்லையாமே. இங்க பேய்ங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்காக நீ இங்க இருக்க? ரங்கையா அந்த விளக்கு பிடிச்சுக்கிட்டு பாட்டி பக்கத்துல வந்து, பேயுங்கிறது வெளியில இல்லம்மா, மனுஷங்க மனசுக்குள்ளதான் அது இருக்கும். வாமா, அப்படி வந்து திண்ணையில உக்காரு. இங்க உக்காந்துக்கிட்டு இருந்தா குளிர் காத்து வீசும். ரங்கம்மா பைய எடுத்துக்கிட்டு, இதோ வர, என் காலு சுளுக்கிருக்கு. என்னோட கெட்ட நேரமோ என்னமோ, இந்த பக்கமா நடந்து வந்து காலு வேற சுளுக்கிடுச்சு. ரங்கம்மா நடந்துகிட்டே வந்து ரங்கையாவோட வீட்டு வாசல்ல உக்காந்தாங்க. அப்ப ரங்கையா குடிக்க தண்ணி கொடுத்தாரு. குடிமா, இது எங்க கிணத்து தண்ணி தான், அமிர்தம் மாதிரி இருக்கும், குடி. ரங்கம்மா தண்ணியை குடிச்சிட்டு, அப்பாடா, உண்மைதான், தண்ணி நல்லா இருக்கு. இப்பதான் உயிர் வந்த மாதிரி இருக்கு. ஆமா, உன் பேர் என்னன்னு சொன்ன? ரங்கையாவா? ஆமா, எல்லாரும் என்ன அனாதன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, நீங்க யாரு? இந்த நேரத்துல எங்க போறீங்க? என்னோட பேரு ரங்கம்மா. பக்கத்துல இருக்கிற ராமபுரத்துக்கு சேர்ந்தவ. சந்தையில காய்கறி வித்து வந்துகிட்டு இருந்தேன். வர வழியில எதையோ பார்த்து மாடுங்க ஓடி போயிடுச்சு. வண்டியோட சக்கரம் உடஞ்சி போச்சு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பக்கமா வந்து உக்காந்துட்டேன். ஐயோ, எவ்வளோ பெரிய கஷ்டமா உனக்கு. சரி, இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிக்கோ. நாளைக்கு காலையில நீ போக வேண்டிய இடத்துக்கு போ. அப்ப ரங்கம்மா அந்த வீட்டை பார்த்து, இங்கயா? இந்த பாழடைஞ்ச வீட்டுலையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. இந்த ஊர்ல நீ ஏன் தனியாளா இருக்க? உனக்கு பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் இல்லையா? இருக்காங்கம்மா, எல்லாரும் பட்டணத்துல இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஊருனா பயம். இங்க ஏதோ தோஷம் இருக்காமா, அதனால தான் எல்லாரும் ஊரை விட்டு போயிட்டாங்க. ஆனா இங்கேயே பிறந்து வளர்ந்த என்னால ஊரை விட்டு போக முடியல. அது பைத்தியக்காரத்தனம் இல்லாம வேற என்ன? இந்த ஊரை விட்டு எல்லாரும் போகும்போது நீயும் அவங்க கூட சேர்ந்து போயிருக்கணும் இல்லையா? நான் தனியா இருக்கேன் அப்படிங்கறதுல என்ன பெருமை? பெருமைக்காக இல்லாமா, பாசத்துக்காக. இந்த வீடு எங்க அம்மா கட்டினது. இந்த வீட்டு திண்ணையில தான் எங்க அம்மா என் கூட உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஞாபகங்களை விட்டுட்டு என்னால பட்டணத்துக்கு போக முடியாது. இந்த ஊருக்கு இப்ப நான் தான் ராஜா. இங்க இருக்கிற காத்து, மரம், பறவைங்க தான் என்னோட சொந்தம். இதெல்லாம் பேச நல்லா தான் இருக்கும். ஆனா நடுராத்திரியில தான் இந்த ஊரோட உண்மையான உருவமே வெளியில வரும். நடுராத்திரியில சலங்க சத்தம் கேட்குமாமே, உண்மைதானே?
சலங்க சத்தமா? அது காஞ்ச இலை மரத்துல இருந்து விழற சத்தம். ம் பயங்கர கண்ணாடி போட்டுக்கிட்டா உனக்கு எல்லாமே பேயாதான் தெரியும். சரி, உனக்கு எப்படியும் பசி எடுக்கும். என்கிட்ட கொஞ்சம் சோளமாவு இருக்கு, களி பண்ணி கொடுக்கறேன். ரங்கம்மா சங்கோஜமா, ஐயோ அதெல்லாம் வேணாப்பா, பாவம் நீயே கஷ்டப்படுற, இதுல நான் வேற எதுக்குப்பா? பரவாயில்லம்மா, வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிடாம இருந்தா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க அடுப்பை பத்த வைங்க, நான் மாவு கொண்டு வரேன். ரங்கம்மா எழுந்திருச்சு ரங்கையாவோட வீட்டுக்குள்ள போய் அடுப்பு பத்த வச்சாங்க. ரங்கையா களி கிண்டுறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ ரங்கம்மா அடுப்பு பத்த வச்சுக்கிட்டு, வீடு பழசா இருந்தாலும் ரொம்ப சுத்தமா வச்சுக்கிட்டு இருக்கிற ரங்கையா, ஆம்பளையா இருந்தாலும் எப்படி இவ்வளவு சுத்தமா இருக்கேனே? வேற வழி இல்லையே, நம்ம வேலையை நாம தான் செய்யணுங்கிற நிலைமை வந்தா அதை செஞ்சா நல்லது. வீடு சுத்தமா இருந்தா தானே வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வருவாங்க. ம் எங்க வீட்லயும் இருக்காங்களே 2 மருமகளுங்க இருக்காங்க. ஆனா வீடு எப்பவுமே சண்டை கடை மாதிரி தான் இருக்கும், ஒருத்தங்களுக்கு ஆகாது. தினமும் சண்டை தான். அத்தை, நீங்க போய் ஒரு மூலையில உட்காருங்கன்னு சொல்லுவாங்களே ஒழிய, அத்தை சாப்பிட்றீங்களா, ஏதாவது கொண்டு வரவா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அதனாலதான் இந்த வயசுலயும் காய்கறி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரங்கையா கவலையா, பாத்தியா ரங்கம்மா, மனுஷங்க இருந்தோம் நீ அனாத, மனுஷங்க யாரும் இல்லாம நான் அனாத. தனிமை அப்படிங்கிறது மனுஷங்க கூட இல்லாம வர்றதில்ல, மனசு ஒட்டாததால தான் வருது. ரங்கம்மா பெருமூச்சை விட்டு, சரியா சொன்ன ரங்கையா, உண்மையிலேயே எங்க வீடு மனுஷங்க இருக்கிற காடு, உன் வீடு மனுஷங்க இல்லாத கோவில். அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்கு? இந்தா களி வெந்துடுச்சு, சாப்பிடு. நான் போய் தொட்டுக்க ஊறுகாய் கொண்டு வரேன். 2 பேரும் திண்ணையில வந்து உக்காந்துக்கிட்டு விளக்கு வெளிச்சத்துல சுடு சுடு குழம்பும் களியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் தூரத்துல இருந்து நரி உலகிடுற சத்தம் கேட்டு பாவம் ரங்கம்மா ரொம்பவும் பயந்துட்டாங்க. ரங்கம்மா பயந்துக்கிட்டே, பாத்தியா, தூரமா நரி உலகிடுற சத்தம், எங்கேயோ ஏதோ நடக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரங்கையா, வா வந்து கதவை சாத்து. அப்ப ரங்கையா சத்தத்தை கேட்டு, அதுங்க சிங்கம் இல்லை ரங்கம்மா, நரிங்க. அதுங்க வேலையை அதுங்க பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். சீக்கிரம் சாப்பிடு. இல்ல ரங்கையா, இந்த ஊர்ல ஏதோ சக்தி இருக்கு, எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது, என்ன வேணும்னாலும் சொல்லு, இங்க தனியா வாழ்றது சாகசம்தான். உனக்கு எப்பவுமே பயமா இருந்ததே இல்லையா? முதல்ல பயமா தான் இருந்துச்சு. எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ராத்திரியில நான் அழுதுகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சத்தம் கேட்கும். ஆனா அப்புறம் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? ஒரு நாள் திருடனுங்க வந்து வீட்டில் இருந்த எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முயற்சி பண்ணானுங்க. நான் தனியாக தான் இருக்கேன், கையில் ஒரு கட்டையை தவிர எதுவும் இல்லை. அப்பதான் தெரிஞ்சது என்னை காப்பாற்ற யாரும் வர மாட்டாங்க, நான் தான் காப்பாற்றிக்கணும்னு. அந்த திருடனுங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, வாங்கடா நீங்கள் வருவீங்கன்னு தெரியும், என்னோட தனிமையை போக்க தானே வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். ரங்கம்மா ஆச்சரியமா, ஐயோ, அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க? அவனுங்க என்னை பார்த்து, இவன் பார்க்க பைத்தியம் மாதிரி இருக்கான், இங்கே யாரும் இல்லாமல் தனியாக இருக்கான், இவன்கிட்ட என்ன இருக்க போகுதுன்னு போயிட்டானுங்க. அப்போ எனக்கு புரிஞ்சது, நான் தைரியமாக இருந்தால் யாரும் என்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு. அப்போ இருந்து தைரியமாக இருக்க பழகிட்டேன். உன்னோட தைரியத்தை நிச்சயமா பாராட்டி தான் ஆகணும். ஆனா எல்லாராலையும் அவ்வளவு தைரியமா இருக்க முடியுமா? முடியும். நாம் எதை பார்த்து பயந்தாலும் அது நமக்கு எதிரிகளாயிடும். அதனால இந்த இருட்டு சத்தம் இது எல்லாத்தையும் என் நண்பர்களா மாத்திட்டேன். இந்த ஊர்ல நான் தனியா இருக்கேன்னு தான் சொல்றாங்க, ஆனா இந்த இயற்கையில இருக்கிற 100 பேர் கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு பின்னாடி திடீர்னு டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. பாவம் ரங்கம்மா பயந்து போய் ரங்கையாவோட கைய பிடிச்சுக்கிட்டாங்க. ரங்கம்மா ரகசியமா, ரங்கையா பாத்தியா, ஏதோ சத்தம், யாரோ குதிக்கிறாங்க, திருடனுங்களா இருப்பாங்களோ? அப்ப ரங்கையா அவங்க கைய பிடிச்சுக்கிட்டு, கவலைப்படாத, நான் போய் பார்க்கறேன். வேணாம் வேணாம், நீ போகாத, என்னை தனியா விட்டுட்டு போகாத. அப்ப ரங்கையா விளக்க எடுத்துக்கிட்டு, நான் தான் இருக்கேன்ல, நீயும் வா, யாருன்னு போய் பார்க்கலாம். 2 பேரும் மெதுவா வீட்டுக்கு பின்னாடி போனாங்க. அங்க ஒரு வயசான மாடு கீழே விழுந்திருந்துச்சு, எழுந்திருக்க முடியாம கஷ்டப்பட்டுச்சு. அது ரங்கம்மாவோட வண்டிக்கு கட்டியிருந்த மாடு மாதிரி இருந்துச்சு. ரங்கம்மா ஆச்சரியமா, அட, இது என் வண்டி மாடு, வழியில ஓடி போச்சுன்னு நினைச்சேன், எங்க எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. பாத்தியா, மாடுங்களுக்கு தெரியும் மனுஷங்க எங்க இருக்காங்கன்னு, அதான் தேடிக்கிட்டு வந்திருக்கு. பாவம், அது காலில் அடிபட்டு இருக்கு வேற. ரங்கையா விளக்க வச்சு அந்த மாட்டுக்கு பக்கத்துல போய் தலையை தடவி கொடுத்து அதோட காலை கவனிச்சாரு. பெரிய காயம்தான் ஆயிருக்கு போல,
ரங்கம்மா நீ போய் மஞ்சளையும் தேங்காய் எண்ணெயும் கொண்டு வா, கட்டு போடலாம். ரங்கம்மா ஓடிப்போய் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. இந்த ரங்கையா பாவம், என்னோட மாட்டுக்கு காலு எவ்வளவோ வலிக்குதோ. ரங்கையா மெதுவா அந்த மருந்தை அடிப்பட்ட இடத்துக்கு போட்டு ஒரு பழைய துணியை எடுத்து கட்டும் போட்டான். இப்ப மாட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, எலும்பு எதுவும் உடையல, 2 நாள்ல காயம் குணமாயிடும். ஆனா இப்ப நீ இதை கூட்டிக்கிட்டு போக முடியாதே. ஆனா நாளைக்கு காலையில நான் போகணுமே. சரி நீ போ, இந்த மாடு என்கிட்டயே இருக்கட்டும். அது குணமானதுக்கு அப்புறமா உன் ஊருக்கு நேரா கொண்டு வந்து விடுறேன். அப்ப ரங்கம்மா ரங்கையா கிட்ட, ரங்கையா உன்னை நான் பேயின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ பேயும் இல்ல மனுஷனும் இல்ல, நீ கடவுளு. உன் மனசுக்குள்ள இருக்கிற ஈரம் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல யாருக்கிட்டையும் இருக்காது. வாயில்லாத ஜீவனுக்கு நீ செஞ்ச சேவைய பார்த்து என் மனசே நெறிஞ்சு போச்சு. அப்ப ரங்கையா பாட்டி கிட்ட, இதுல என்ன இருக்கு பெருசா? இந்த ஊர்ல நான் தனியா இருக்கேன்னு சொல்லுவாங்க. இப்ப பாரு, நீயும் இருக்க, கூட இந்த மாடும் இருக்கு. 3 பேர் இருக்கோம். துணையா அந்த கடவுளும் இருக்காரு. காலையில விடிஞ்சது. சூரியனோட ஒளி அந்த ஊர் மேல பட்டுச்சு. ராத்திரி பார்க்கவே பயங்கரமா இருந்த அந்த ஊரு இப்ப ரொம்ப அமைதியா பறவைங்களோட சத்தத்தோட பார்க்க அழகாவும் இருந்துச்சு. ரங்கம்மா அவங்க பைய எடுத்துக்கிட்டு, ரங்கையா நான் கிளம்புறேன். நேத்து ராத்திரி நீ எனக்கு கொடுத்த களியும் நீ கொடுத்த தைரியமும் என் வாழ்க்கையில எப்பவுமே எனக்கு மறக்காது. சந்தோஷமா, பார்த்து போயிட்டு வா. மாட்டை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கறேன். ரங்கையா ஒன்னே ஒன்னு கேட்கவா? கேளு. ஏன் ரங்கையா, என் கூடவே எங்க ஊருக்கு வந்துடுறியா? எங்க ஊர்ல தங்கிக்கலாம், அங்கேயே ஏதாவது பொழப்பு பார்த்துக்கலாம். யாரும் இல்லாத இந்த ஊர்ல இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இருக்க போற? அது கேட்டு ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, வேணா ரங்கம்மா, துணைக்காக நான் வேற ஊருக்கு வந்துட்டா இங்க யாரு இருப்பாங்க? யாரு மரம் செடிக்கு தண்ணி ஊத்துவாங்க, பறவைக்கு சோறு வைப்பாங்க? நான் இந்த ஊரை விட்டு வந்துட்டா இதுங்க எல்லாம் செத்து போயிடும். நான் இருக்கிற வரைக்கும் நான் இருக்கேங்கிற நம்பிக்கை இதுங்களுக்கு இருக்கும் இல்ல, அதுதான் அதுங்களை உயிர் வாழ வைக்குது. ரங்கம்மா கையெடுத்து கும்பிட்டு, நீ செஞ்ச உதவிய மறக்க மாட்டே ரங்கையா. நீ தனியா இருந்தாலும் 100 பேருக்கு சமம். நான் வரேன் அப்படின்னு சொல்லி ரங்கம்மா போயிட்டாங்க. ரங்கையா வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு அவங்க போற வழியே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல மாடு உக்காந்து புல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ரங்கம்மா போனதுக்கு அப்புறமா ரங்கையா எப்பவும் போலவே அவருடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாரு. ஆனா இப்ப அவருடைய முகத்துல ஒரு வெளிச்சம் இருந்துச்சு. தனியா இருக்கிறது கஷ்டமா இருந்தாலும் அதுல ஒரு பொறுப்பு இருக்கு அப்படிங்கறத அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த ஊர்ல இப்ப இருக்கிறது ஒரே ஒரு ஆளா இருந்தாலும் அந்த ஒரு ஆளுக்குள்ளேயே உலகத்துல இருக்கிற அத்தனை பாசமும் இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம எங்க இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம். அமைதியும் மத்தவங்களுக்கு நல்லது செய்யற குணம் இருந்தாலே போதும், காட்டுல கூட நிம்மதியா வாழ முடியும். அது நம்மளுடைய மனோதைரியத்துக்கான உதாரணம்.